ஜீரோ இப்போ ஹீரோ ஆனன்னு சொல்ற மாதிரி என்னோட லைஃபையே மாத்தினவர் வேற யாரும் இல்ல, என்னோட பழைய கம்பெனியோட டிஎல் தான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் டிபேட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அதுக்கும் மேல கிடைச்சவர் தான் என்னோட டிஎல் சசி ப்ரோ. எப்பவுமே டிஎல் கிட்ட எதுக்காக பேசுவோம்? ஒன்னு லீவ் கேட்க பேசுவோம், இல்ல அப்ரைசலுக்காக பேசுவோம், அதையும் தாண்டி எதனா ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா பேசுவோம். ஆனா நான் என் டிஎல் கிட்ட என்னோட பினான்சியல் ப்ராப்ளம் பத்தியும் என்னோட கேஷ் ஃப்ளோ பத்தி எல்லாமே பேசுவேன். அதுக்கான சொல்யூஷன் அவர் கொடுக்கறது மட்டும் இல்லாம அதை சால்வ் பண்ணவும் அவர் ஹெல்ப் பண்ணாரு. இப்படி ஒரு மனுஷனை பார்த்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அப்படியே போற போக நாங்க ஃப்ரெண்ட்ஸாவும் ஆயிட்டோம். அண்ட் ஒரு நாள் என்னடா வாழ்க்கை, இது மிஷின் வாழ்க்கை மாதிரி இருக்கேன்னு நினைச்சப்ப சசி ப்ரோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டாரு. அண்ட் நானும் அதே ஐடியால இருந்ததுனால 7 பேரா சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் டே டு டே ப்ரோ. அண்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணப்போ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சு. என் கூட இருந்த எல்லாருமே போயிட்டாங்க, நானும் சசி ப்ரோ மட்டும்தான் இருந்தோம். அப்புறம் தான் பார்த்துக்கலான்னு we formed tradingcritic.com and AI powered wealth manager for salaried and growing people. and இப்போ நாங்க crores-ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். உள்ளூர்ல பிசினஸ் பண்ணது மட்டும் இல்லாம வெளிநாட்டிலேயே சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணி 2500 plus கஸ்டமருக்கு நாங்க இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கோம். and for the past 4 years 50 plus client எங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் I realized காசை விட இம்பார்ட்டன்ட் உங்க கூட உங்களை நம்பி யார் நிக்கிறாங்கிறது தான். லைஃப்ல எவ்வளவு பேர் வருவாங்க போவாங்க, ஆனா எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல கிடைச்சா கண்டிப்பா விட்டுறாதீங்க. அண்ட் இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது தான் தலைவர் சொன்ன இந்த விஷயம் உண்மைன்னு புரிஞ்சுது. இவங்க மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க, அவங்க ஏன் நண்பனை விட்டாங்க தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மாதா பிதா குரு நல்ல நண்பன், அதுக்கப்புறம் தான் தெய்வம்.